இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? நான் பார்க்கும் போதெல்லாம் முதுக காட்டியே நிக்கிறாங்க. இவங்களுக்கு என் மூஞ்சி பிடிக்கல, இல்லனா என்ன ரொம்ப பிடிச்சு போச்சோ? என்ன பார்த்த உடனே இதய துடிப்பு அதிகமாகுதோ? டேய், அவங்க மேரிட்ரா, என்ன பண்ற? விடு. எனக்கு என்ன? எனக்கு மட்டும் அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? டிட் ஃபார் டாட்டுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். மத்தவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்கிறதுக்காக நாமளும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. அவங்க திமிர் பிடிச்சவங்கன்னா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நான் ஏன் திமிர் காட்டணும்? அதுவும் இல்லாம நேத்து தான் இவங்களை நல்லா திட்டி விட்டேன்ல. அவங்க பேரண்டிங் சரியில்லைன்னு சொன்ன, நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டேன். கொஞ்சம் எல்லை மீறி தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு அதனாலேயே என் மேல கோபம் கூட இருக்கலாம். மிஸ் ராதிகா, எப்படி இருக்கீங்க? உங்க கை எப்படி இருக்கு? ராதிகா மேடம், அட இருங்க, எங்க எப்படி ஓடுறீங்க நீங்க? அம்மா, அங்கிள் எம் கிட்ட பேசுங்களேன். இந்த அங்கிள் தான்மா, அந்த அங்கிள் எம், ஷாலினியோட மாமா. இவர் தலையில தான் கோகோ நட்டை தூக்கி போட்டீங்க. அண்ட் இவர் தான் நேத்து என்ன பார்ட்டியில காப்பாத்தினாரு. அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க ப்ளீஸ். பேசுங்களேன். பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றே செய் நன்றே செய், அந்த நன்றையும் இன்றே செய்யணும். சோ பேசலாம்ல இல்ல? ஆண்டி, எங்க மாமா கிட்ட பேசுங்களேன். உங்ககிட்ட பேச பிடிக்கல போல இருக்கு. உங்க ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஓய் செல்லம், ஊர்ல உங்க மாமா ஃபேஸ பார்த்து எத்தனை பொண்ணுங்க மயங்கி இருக்குன்னு தெரியுமா? மிச்சம் இருக்கிற பொண்ணுங்களா கல்யாணம் ஆன பொண்ணுங்க. அப்போ இந்த ராதிகா மேடம் மட்டும் என்ன பெரிய விதிவிலக்கா சொல்லு? இப்ப மேஜிக்க பாக்குறியா? 1 செகண்ட். மாமா, மேங்கோ. இவங்க மேங்கோ இல்ல, இவங்க நீம். ஐயோ, அங்க. வாங்கி தரண்டி என் பாட்டி அம்மா. அட நாங்களே வாங்க தான் வந்தோம், கொஞ்சம் இருங்க. அண்ணா, பழம் எப்படின்னா? சார், அது கிலோ 200 ரூபா, அது 600 ரூபா கிலோ. எல்லாத்த விடவும் நல்ல மாம்பழம் இதுதான். இது கிலோ 1000 ரூபா. 1000 ரூபாவா? ஆமா. அது சரி.
₹1000 ஏதோ சொன்னீங்களா, அதுல அரை டசன் கொடுங்க. சரிங்க சார். கழுவி சாப்பிடணும் என்ன? மாம்பழத்துக்காக இந்த பொண்ணு என்ன வேணா பண்ணுவா. நன்றி. குண்டு பையா, இங்க வாடா. இது மாம்பழம், இங்கிலீஷ்ல மேங்கோ. மேங்கோ. சோ இது மேங்கோ தான். இத ஸ்கூலுக்கு கொண்டு போ, உன்னோட கிளாஸ்ல நல்லா கழுவிட்டு சாப்பிடு. அண்ட் இதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும், அது பக்கத்துல இருக்கிற பையன் பேக்ல போட்டுரு. வாட்? எங்க திரும்ப? தேங்க் யூ அங்கிள். ஆனா எனக்கு மாம்பழம் பிடிக்காது. மேங்கோ பிடிக்காதா? எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காது. எங்க பாரு கண்ணா, எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம், லைஃப்ல மாம்பழமோ இல்ல சில பேரையும் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சில பேர் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிடுவாங்க. மாம்பழமும் தான். சரி, திரும்ப பேக்குள்ள போடுறான். வேணாம் அங்கிள், மம்மி கிட்ட கேட்கணும், இல்லனா என்ன திட்டுவாங்க. அட, உங்க அம்மா திட்டணும்னா அதுக்கு அவங்க முதல்ல ஏன் பக்கமா திரும்பணும்ல. அவங்க ஏன் பக்கமா திரும்பினாதானே என்ன திட்ட முடியும், இல்லனா எப்படி திட்டுவாங்க? அது சரி, நான் தான் இப்ப உன்னோட நெய்பர் ஆயிட்டல. ஒன்னு கிட்னாப்பர் கிடையாது, ஃப்ரூட்டை கொடுத்து உன்னை மயங்க வச்சு கிட்னாப் பண்றதுக்கு. திரும்புடா. பஸ் வந்தாச்சு, பஸ் வந்தாச்சு. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். ஏறு. பாய் 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 பாய், चलो பாய். ஓய் பாய் குண்டு பையா. பாய் பாய். பாய் பாய் அம்மா. அம்மா காதுல விழுதா? அம்மா, அம்மா ஏன் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க? பாய் பாய் அம்மா. என்ன இந்த பொம்பளை, இவங்களுக்கு என்ன பிடிக்கல ஒத்துக்கிறேன், ஆனா குழந்தை எதுக்கு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க? நட்டுக்கிட்டு காண்டு போச்சா என்ன? எப்படி ரேண்டமா இந்த அளவுக்கு அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க? அம்மா, அம்மா.